நான் லைஃப்பில் இதை நினச்சி ரிக்ரெட் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்த்ததே இல்லை. இட்ஸ் கண்டென்ட் கிரியேஷன். அந்த டைமுங்கிறதுக்குலாம் இல்லை. ஸோ பிஃபோர் டிக்டாக் காட் பேண்ட், அந்த டைமில் வந்து there was not specifically content creation, just posting random videos and getting views, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அங்கே யார் யார் இருந்தாங்களோ ஓரளவுக்கு ஃபேமஸாக, those people transition into this reels, Instagram, and many are influencers now and collaboration, they are getting paid. நான் ரிக்ரெட் பண்ணது என்னன்னா, நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கணும். பிகாஸ் ஐ ஹேட் pretty good followers in TikTok. அப்புறம் அதை அப்படியே விட்டுட்டேன். நான் காலேஜில் இருந்தேன், காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ், ஜாப், அந்த மாதிரி அப்படியே போயிடுச்சு ஃபுல்லாக. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக எந்த ஒரு எடிட்டும் இல்லாமல் அப்படியே போஸ்ட் பண்ணலான்ட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்பீக் அவுட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் தட் பவுண்டரி விச் ஐ செட் ஃபார் மை செல்ஃப். போதும் வீடியோ பண்ணதெல்லாம் போதும், இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட். அப்போ வேஸ்ட்டுன்னு தோணுச்சு, இப்போ தெரியுது இட்ஸ் பீப்புள் ஆர் கெட்டிங் பெய்ட் அ லாட் இன் யூடியூப். ரியலி நான் ஸ்டார்டிங்லாம் சும்மா நினச்சேன் இவ்வளோ பே பண்ணுறாங்க அவ்வளோ பே பண்ணுறாங்க. பட் கரண்ட் வேர்ல்டில், கரண்ட் ட்ரெண்டில் கண்டென்ட் கிரியேஷனுங்கிறது ஒன் ஆஃப் த ஹை பேயிங் ஜாப்னே சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஐம் கோனா ஸ்டார்ட் மை கண்டென்ட் கிரியேஷன் ஹியர். ஐம் கோனா போஸ்ட் அபவுட் வாட் ஆஃப் த திங்ஸ் ஐ நோ, கரியர் சம்மந்தமாக, லைஃப் ஸ்டைல், வாட் எவர் ஐ நோ, அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் யூஸ்ஃபுல். இஃப் சம்ஒன் இஸ் வாட்சிங் திஸ் வீடியோ டில் நவ், எதை பற்றியும் யோசிக்காம, ஓகே, ஜஸ்ட் ஸ்டார்ட் போஸ்டிங் வீடியோஸ் வாட் எவர் யூ நோ. உனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னொருத்தனுக்கு தெரியாது, அது உனக்கு கண்டென்ட் தான். அது உனக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ, உனக்கு எது யூஸ்ஃபுல்லாக தோணுதோ எல்லாமே கண்டென்ட் தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் எடிட்டிங் நல்லாவே பண்ணுவேன். நான் எப்படி எடிட்டிங் பண்ணுறேன், என்னென்ன பண்ணுறேங்கிறது அப்படியே ஒரு ஃபாஸ்ட் மோஷனில் அது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அப்படி பண்ணி போட்டேன்னா இட்ஸ் அ கண்டென்ட். சில பேருக்கு தெரியாது, எப்படி நார்மலான ஒரு பேசிக் எடிட்டிங்கே தெரியாது. ஸோ வாட் எவர் யூ டூ இஸ் அ கண்டென்ட். ஸோ ஸ்டார்ட் போஸ்டிங் இட். எதை பற்றி நினைக்காது. நான் ஏன் அந்த டிக்டாக்ல இருந்து ரீல்ஸ் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டேன்னா, ஓகே அது அந்த டைமில் ட்ரெண்டாக இருந்துச்சு, அது பண்ணோம், இப்போது அவ்வளோதான். ஈவன் நான் காலேஜ் முடிச்சிட்டேன்னா, ஸோ அந்த ஏஜில் வந்து அந்த கிரிஞ்சுங்கிற ஓடு அந்த ஸ்டார்ட் ஆன டைம் கிரிஞ்சாக இருக்கும், எதுக்கு அந்த மாதிரிலாம் வீடியோஸ் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பட் ஐ ரியலி ரிக்ரெட் இட் அ லாட். ஏன்னா என்கிட்ட ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு, ஃபாலோவர்ஸ் வருது ரொம்ப கஷ்டம், ஐ நோ இட். ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகணும்னா 30 வீடியோஸ் கன்சிஸ்டண்ட்டாக போடணும். அப்போவே இப்போவும் அல்காரிதம் அப்படி தான் இருக்குது. பீப்புள் ஓவர் கன்சிஸ்டன்ட், அவங்களுக்கு தான் வியூஸ் அதிகமாக போகுது. அவங்க தான் ஒரு ஆக்டிவ் யூசர்ஸ் தான் வந்து அந்த அல்காரிதம் அவங்கள வந்து நல்லா தூக்கி விடுது. தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஐ ஃபீல் எல்லாத்தையும் பேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, see you in the next one, something useful one.